ஹாய் காய்ஸ், நான் தான் உங்க ஏஆர். இன்னைக்கு நீங்க ஸ்டூபிட் சேலஞ்ச் கேம் ஷோ பார்க்க போறீங்க. இந்த கேம் ஷோ என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம டைரக்டர் விக்கி இருக்காரு இல்லைங்களா, அவர் என்ன பத்தின ஒரு சில கேள்விகள் கேட்பாரு. அதுக்கு நான் சரியான பதில் சொல்லணும். சப்போஸ் என்னோட பர்சனல் கேள்வி கேட்டு என்னால் சொல்ல முடியலனா, இங்க ஒரு 15 ஐட்டம் வச்சிருக்காங்க, அதை நான் சாப்பிட்டே ஆகணும். அது எப்படி சாப்பிடணும்னு கேட்டீங்கன்னா, இந்த பேர்லாம் நமக்கு தெரியல, இல்லை சீட்டு குலுக்கி போட்டுக்காப்புல, இதை இப்படியே குலுக்கி 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 ஏதாவது ஒன்று எடுக்கணும். அதில் எந்த ஐட்டம் வருதோ அதை தான் நம்ம இப்போ சாப்பிட்டாகணும். நாம இல்லை, நான் தான் சாப்பிட்டாகணும். அது என் விதி. ஓகே விடுங்க. என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தக்காளியை பழமாக வச்சா நல்லா சாப்பிட்ருவேன்ட்டு கொஞ்சம் காயாக வச்சுட்டாப்புல. அடுத்து வெள்ளரிக்காய், இது எப்படி இருந்தாலும் சாப்பிட்ருவேன், நல்லாயிருக்கும். கேரட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு, இது பரங்கிக்காய். இதில் இருக்கிறத ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இல்லை, இதில் இருக்கிறத நல்லாவே சாப்பிட்லாம். இதில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். வெங்காயம், கத்தரிக்காய், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, சவு சவு, இதுல இருக்குது பாத்தீங்களா, இதுல ஒண்ணு கூட சாப்பிட முடியாத அளவுக்கு வச்சிருக்கான். எனக்கு இது மட்டும் எதுவுமே வரக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். மொதல் ஐட்டம் பச்சை மிளகாய், கொடை மிளகாய், எலுமிச்சம். இது அப்படியே ஃபுல்லா பூஞ்சி சாப்பிட சொல்றான், கஷ்டம். இது என்னது, கருணக்கிழங்கு, பாவக்காய். இருக்கிறதுலே பாவக்காய் தான் ரொம்ப கஷ்டம். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் பார்த்து சின்னதாகவே எடுத்துட்டு வந்தேன். இவன் முனையெல்லாம் கட் பண்ணிட்டு நடு சென்டரா எனக்காக வச்சிருக்கிறான். இந்த கேம் ஷோ நான் தப்பிச்சிட்டேன்னா பரவாயில்ல, மாட்டிக்கிட்டேன்னா என்ன ஆகும் தெரியல. இதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஜூஸ் கொடுத்துருக்கானுங்க. இதை குடிச்சு முடிச்சிக்கலான்னு சொல்லியிருக்கான். சப்போஸ் சாப்பிடும்போதே எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்கிறான். ஓகே, இப்போ நம்ம அவன் கேள்வி கேட்க ஆரம்பிக்க போறான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அவன் கேள்வி கேட்பான், நான் பதில் சொல்ல போறேன். வெயிட் அண்ட் see. ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா நீ லவ் பண்ணிருக்கியா? ஓகேவா? ஆனா லவ் பண்றனா அந்த ஒரு லவரோட நேம் சொல்லு. நான் லவ் டேய், இத கட் பண்ணா கட்ல கிடையாது, சொல்லு. ஏய், ஃபர்ஸ்ட்ல இருந்து கேளு. டேய் பண்ணடா, நான் கட்ட சொல்லிட்டேன். நீ ஆன்சர் தான் சொல்லணும். ஏய், இந்த ஒரே ஒரு ரீடேக் போய்டா, அப்புறம் டேய் நோ ரீடேக், இதுக்கு அப்புறம் கட்டே கிடையாது. சரி, அப்ப நீ முதல்ல இருந்து கேளு. அத சொல்லிட்டேனேடா. எங்க பாரு, இதான் நீ போட வேண்டிய ஃபர்ஸ்ட்ல இருந்து கேளு. அதுதான் சொல்லு, அதே கேள்விதான். சரி, ஓகே விடு. பேர் சொல்ல முடிஞ்சா சொல்லு, இல்லைன்னா இல்லை எதோ சாப்பிடு. அதாகப்பட்டது நான் லவ் பண்ணியிருக்கேன். ஏண்டா, ஒரு லவர் தான் சொல்லலாம், தெருக்கு லவ் பண்ணி வச்சுக்கிறேன். நான் யாரா சொல்றது பேரா? சப்ஸ்கிரைபருக்குலாம் தெரியணும்ல. சப்ஸ்கிரைபர் தெரியுமா? சரி. அதாகப்பட்டது நான் லவ் பண்ணியிருக்கேன். ஆனா பேர் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் போயினே இருக்கிறதுனால நான் குலுக்கி சாப்பிட்டுக்கிறேன். நீ குளிக்கிறியா? நான் அப்படியே ஏன்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இருக்கு. நீ எது யூஸ் பண்ணுறது எடுத்து கீழே போட்டு. ஓகே. அடியில் இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கேமரால கம்மி. நான் பார்க்கல. தலைக்கு இருக்க நேரம் கடா. வெங்காயம். அப்பே வெங்காயம். கொஞ்சமா சாப்பிட்டா போதுங்களா? ஃபுல்லா சாப்பிடணும். சாப்பிட்டே ஆகணுமா? சாப்பிட்டே ஆகணும். நீ தானே வச்ச. ஒரு உண்மையை சொல்லணும் வச்சுக்கா, வெங்காயம் சாப்பிடுறது கண்ணி எரியுது. ஆனா பச்சையா சாப்பிட்டு வச்சுக்க அருமையாக உள்ளது. உண்மை நல்லா இருக்கு. கண்ணு கலங்குறது எனக்கு மட்டும் தான் தெரியும், அவங்களுக்கு தெரிய போதே. பரவாயில்ல. சரி, ஓகே. காருது. தண்ணி பக்கத்துல தப்பிச்சிட்டேன். தண்ணி குடிக்கூடாதா? வாயாதுன்னா அதுடா. ஃபர்ஸ்ட் பாவக்காய் வரணும்னு எதிர்பார்த்து. அந்த ஃபர்ஸ்ட் கேள்வி நான் பண்ணிருக்கேன். தண்ணி கூட கிடையாது ஃபர்ஸ்ட் கேள்விக்கு. சொல்லுது பாவக்காய் வந்துதான் ஓகே. தொண்டை எரியுதா? இப்ப பாத்தீங்கன்னாக்கா தொண்டை ரொம்ப ஜூஸ்ல ரொம்ப ஒண்ணு மட்டும் குடி. நெக்ஸ்ட் கேள்வி.
அடுத்துட்டு மிளகா வந்தா வேலை எவ்வளோ இருக்குங்களா? அப்பாடா ரசனா அது வரைக்கும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் இதை மாட்டிக்கிட்டேன். அடுத்த கேள்வியும் மாட்டிப்பேன். இதுக்கப்புறம் நான் பதிலே சொல்லிடுறேன்டா. ஏங்க உங்கள்கிட்ட பதிலே சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் கேள்வி. அடுத்த கேள்வி. உனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிடல 2 பேர் நான் கேட்பேன். அந்த 2 பேர்ல வந்து யார் நீ சொல்லணும், ஓகேவா? உண்மையா சொல்லணும், ஓகேவா? ஒன்று ஒரு லவரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸு. சொல்லுடா சொல்லு. அதான் இந்த கேள்வி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு இந்த கேள்வி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு வலது கண்ணு வேணுமா இல்லை இடது கண்ணு வேணுமான்ற மாதிரி இருக்குது. எனக்கு ஃப்ரெண்டும் யாரோ ஒருத்தவங்க தான் சொல்லணும், சொல்லு. ஓகே பவுண்டரி. எனக்கு 2 பேருமே முக்கியம் இல்லை. பாவக்கா பச்சை மிளகா மட்டும் வரக்கூடாது. என்ன இருக்கு? கத்திரிக்காய். என்னடா இது, இந்த இதுல வந்திருக்கலாம். கத்திரிக்காய் வந்திருக்குது. அது கீழே போடு. கத்திரிக்காய் ஃபுல்லா சாப்பிடணும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே மட்டும் அமைக்கிடுவேன். வாயாது என்னது? ஓகேவா? அடுத்த கேள்வி. ஓகே இது வந்து சிம்பிள் தான், நீ சொல்லிடும்னு நினைக்கிறேன். ஓகே நீ காலேஜில் மொத்தம் எத்தனை அரியர்? நான் வச்சது கடைசியா ஒரே ஒரு அரியர். போய் இப்பதான் எக்ஸாம் எழுதுனா. டோட்டலா நீ 3 இயர் படிச்சல அதுல? நான் அரியர் வச்சு தாங்க படிச்சேன். உண்மையை சொல்லணும்னா நிறைய அரியர். ஒரு செமஸ்டர்ல 1-2 வச்சிருக்கலாம். அடுத்த செமஸ்டர்ல கிளியர் பண்ணிடலாம். சரி 5 செகண்ட் டைம் அதுல கவுண்ட் பண்ணிக்கோ. 4 வச்சிருந்தேன். டோட்டலா 4 தான் வச்சிருந்தேன். சரி மன்னிச்சிருங்க, வேற வழி இல்லாம உண்மையை சொல்லிட்டேன். நான் ஜூஸ் ரவுண்ட் குடிச்சுக்கோ. ஜூஸ் வேற ஏதாவது கேவலமா சாப்பிடும்போது குடிச்சிக்கிறேன். அடுத்து ஓகே இது நீ ஃபர்ஸ்ட் கேள்வி சொல்லிட்ட, ஆனா நீ இதை வந்து கவுண்டா சொல்லணும், ஓகேவா? நீ எத்தனை பேரை லவ் பண்ணிருக்க? சுத்தி காதல்லே வந்து அடிக்கிறானே இவன். ஓகே எத்தனை பேரா? ஒரு 2 மினிட்ஸ் டைம் கிடைக்குமா? அவ்வளோ கிடையாது, டக்குன்னு சொல்லு. ஓகே லவ் ஹிஸ்டரி சொல்லுமா? எப்படி ஹிஸ்டரிலாம் சொல்றா, எத்தனை கவுண்ட் சொன்னா போதும். சார் கை பத்துமா? 7 லவ் பண்ணிருக்கேங்க இது வரைக்கும். எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்க. ஆனா டபுள் சைடு ஒரே ஒரு லவ், சிங்கிள் சைடு லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் சேர்த்து நாளைக்கு அவனை ரிவெஞ்ச் வாங்க போறேன். ஓகே நீங்க எதனால யூடியூப் சேனலை ஓபன் பண்ணீங்க? உண்மையை மட்டும் சொல்லணும். அதாவது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து போலீஸுக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். அப்போ சும்மா ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது திடுப்புன்னு எங்கள் டேரக்டர் என்ன பண்ணாரு, கேமரா வச்சுன்னு என்னை விதவிதமாக காமிச்சாரா. எனக்கு பிடிச்சிருந்தது. ஒருவேளை நம்மளும் ஒரு லெவலில் நடிகை நைட்டாக எப்படி இருக்கும் அப்படின்ட்டு முதல்ல ஷார்ட் ஃபிலிம் போனேன். அது எங்களுக்குள்ள பிரச்சனை வந்து அதை க்ளோஸ் பண்ணிடுச்சு. அப்புறம் திருப்பி நம்ம ரிஷி இருக்காரு தெரியுங்களா, ரிஷிபீடியா, அவரை பார்த்து ஒரு ஆசை வந்துச்சு. அதனால தான் இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அவர் மாதிரி அவனுன்றது என் லட்சியம். சொல்லிட்டேன் போதுமா? ஓகே ஏதோ சொல்லிட்டேன். ஓகே இது வந்து கரெக்டாக நீ டேட் சொல்லணும். நான் கேட்க போது அதுக்கு வேண்டிய கரெக்டான டேட் சொல்லணும். எப்போ உங்களுக்கு பிரேக்கப் ஆகும்? பிரேக்கப் ஆனாதான் டேட் சொல்ல முடியும். இது என்னங்க கேள்வி இது? பிரேக்கப் ஆனாதான் சொல்ல முடியும். அதாகப்பட்டது டேட்லாம் கிடையாது. 2025 பிரேக்கப் ஆகிடும் கண்டிப்பா. ஏன்னா அதுக்கப்புறம் அவன் என் ஒய்ஃப் ஆயிடுவா. அது வரைக்கும் தான் லவ். அதுக்கப்புறம் பிரேக்கப் பண்ணிட்டா கல்யாணம் பண்ணுவேன். அப்ப நாங்க என்ன யாரு பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சத, வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு கொடுத்துறான். பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் வச்சு மல்யுத்தம் நடத்தின பரம்பராங்க. அது வந்து ஒன்று சாப்பிடு. எதுக்கு? ஓகே நான் யோசிச்ச ஒரு ஆன்சர் நீ சொன்னல. இதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன். நீ சமாளிக்கிற. எடு எடு. பாவக்கா சூப்பரான ஐட்டம் எலுமிச்சை பழம். அப்படியே வாயில புரிஞ்சுக்கோ. எலுமிச்சை
முதலில் கொட்டை எடுக்கவும். சரி. ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டான். ஒரே அளவு புஞ்சா போதும்ல. நல்லா ஐட்டி புரியும். சார் நிறைய இப்பயே போனோம். வாயில வச்சு ஊறுதுடா. வச்சு ஊறுடா. ஒரு மாதிரி இது பனிஷ்மெண்ட் நல்லா தான் இருக்கு. இந்த பக்கம் வந்து வரவே கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். அதுலயும் முளக்கெல்லாம் மாட்டுச்சுன்னு வச்சுங்களேன், நான் காலி. ஓகே, இது ரீசெண்ட் டைமா இது எல்லாரும் கேக்குறாங்க. ம். ஓகே. உங்களுக்கு கொரோனா வந்திருக்கா? வந்துச்சு. சார் டக்குன்னு முடிச்சிட்டேன். ஆமாங்க, 2019 எனக்கு கொரோனா வந்துச்சு. விக்கி வீட்டில் தான் ஒரு 15 நாள் தங்கியிருந்தேன். நாங்க எஸ்கேப் ஆயிட்டோம். ஆமாம், அவங்க ஊருக்கு போயிட்டாங்க, நான் தனியாக இருந்தேன். அந்த சமயத்தில் சமைச்சு சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்றபடி ஒன்றும் இல்லை, வந்துச்சு. இப்போ 2 ஊசி போட்டாச்சு. அதனால் இதுக்கப்புறம் வந்தாலும் காலை தூக்கிட்டு போகும்ல. ஓகே. இது நீ மாட்டு வரா. ம். ஓகே, இது அதே மாதிரி தான். 2 பேர் கேட்பான், அதில் யாரும் ஒருத்தவங்க தான் சொல்லணும். ஓகேவா? உனக்கு வந்து பிரகாஷ பிடிக்குமா பூவியை பிடிக்குமா? இது வந்து நல்லா பிரகாஷ் பூவி நோட் பண்ணோம். 2 பேருமே என் நண்பர்கள்ரா. இப்படி கேட்டா அவத்தவங்க தான் கேட்பேன். புவி தான் பிடிக்கும். அப்ப பிரகாஷ் பிடிக்காது. பிடிக்காது. பிரகாஷ் அவன் எதுவும் கேட்க மாட்டான்னு நினைக்கிறியா? உங்க சாப்பிடு. இரு நீ கேட்ட கேள்வி நான் பதில் சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கு நான் சாப்பிடணும்? நீ வந்து தப்பா, நான் எதிர்பார்த்து நீ சொல்லல. இல்லை, உண்மையை சொல்லணும் வச்சுங்க. பிரகாஷ் வந்து அவன் பேர் சொல்லலாம், சரி விடு மச்சான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவன் இது பண்ணுறான். புவி என்ன பண்ணுவான், என் பேர் சொல்ல பார்த்தேன்னு எந்த வம்புக்கு வந்துடுவான். அதனால தான் புவி பேர் சொல்லிட்டேன். இந்த சாரம் பிடிச்சிருந்தோ நீ சொல்லணும். எனக்கு புவி தான் பிடிக்கும். நீ இப்ப ரீசன் சொல்லிட்ட, அதனால எனக்கு கிடையாது. நீ சமாளிதா ரீசன் சொல்லியிருக்க. மம்மி It's my life. என்ன வந்திருக்கு? முள்ளங்கி. இது ஒரு சாப்பிட்ற ஐட்டம் தான். சாப்பிட்டு இருக்கியா? இது ஒரு சாப்பிடலாங்களா? சரி சாப்பிடு. சப்புன்னு இருக்கு. உப்பு வச்சு சப்புன்னு இருக்கு. உப்பு வச்சிருக்க நான் சொல்லி சொல்றேன். உப்பு இல்ல. ஏண்டா கேம் இது என்னதுடா? சமையல் ஷோ. சப்புன்னு நான் தொண்டை கரகரன்னு முடியல. ஓகே. நான் கீரை ஆரம்பிச்சுடா. ஓகே, இதுவா வேற கேட்கா? இது வந்து நம்ம யூடியூப் பத்தி தான். இங்க யூடியூப்ல எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க? 1 ரூபா கூட வரைக்கும் சம்பாதிக்கல. அதான் நெசம். எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 1000 சப்ஸ்கிரைபர் 4000 மணி நேரம் வாட்ச் அவர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு சம்பளமே போடுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சொந்த காசு தான் செலவு பண்ணி ஆகணும். இது ஈஸியா இருக்குங்க. ஓகே, இப்போ வந்து கேக்குது என்னன்னா, நம்மளோட ஸ்டூபிட் ஸ்டோரி இருக்குல்ல, அதுக்கு இப்போ கரண்டா எத்தனை சப்ஸ்கிரைபர்? நான் கடைசியா பார்க்கும்போது கடைசியெல்லாம் கிடையாது, இப்போ எத்தனை? இதெல்லாம் போங்குங்க. 568 வச்சுக்கலாம். 568. தப்பு, 548. 20 அதிகமா சொல்லிட்டேன், ஒரு குத்தமாங்க. ஓகே, சாப்பிடு. அது எதுவுமே மிக்ஸ் ஆகிதாண்டா இருக்கு, அப்படியே இரு. ஏன் கெட்ட நேரம் என்ன வந்துடும் பயம். என்ன வந்துதுடா? வெள்ளரிக்காய். என்னடா தப்பிச்சிட்டான்? தப்பிச்சிட்டேன். சரி, இந்த சேனல் வர சப்ஸ்கிரைபர்ஸ் இல்ல, இந்த சேனல் சப்ஸ்கிரைபர் சாப்பிட்டுங்களா? சொல்றா. சாப்பிட்டுங்களா? அடுத்த கேள்வி அது. இதே கேள்விதான். எனக்கு எந்த சேனலும் சப்ஸ்கிரைப் தெரியாது. ஏன்னா அவன் வச்சு அக்கௌண்ட். இன்னும் எத்தனை கேள்வி இருக்கு? இருக்கு. அது மட்டுமே தான் நல்லா இருக்கும். அடுத்து ஓகே, இது லவ் பத்தி தான். எல்லாருக்கும் தண்ணியில கண்டோம், எனக்கு மட்டும் காதல்ல கண்டோம். ஓகே, இது அதுதான் பர்சன்டேஜ்மே சொல்லணும். ஓகேவா? இவ்வளோ பர்சன்டேஜ் நான் 2 கேட்பேன், அதை இதுல பாதி இதில் பாதி, அப்படியே 100க்கு பாதி சொல்லணும். ஓகேவா? புரியல எப்படி? நான் ஒன்று கேட்குறேன்னா, இப்போ இதில் வந்து 95, இதில் வந்து வெறும் 5% அப்படி. ஓகேவா? இது கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா?
அவன் ரவர் கிட்ட பொய் உண்மை அது பர்சன்டேஜ்ல சொல்லு. ஒரு 70% பொய் சொல்லியிருக்கேன், 30% தான் உண்மை சொல்லியிருக்கேன். உண்மையை சொல்லணும்னா எல்லா பசங்களுமே சரி லவ்வர் கிட்ட பொய் சொல்லி தான் கரெக்ட் பண்றாங்க. இது இயற்கை, இதெல்லாம் யாரும் குத்தம் சொல்லக்கூடாது. நான் மட்டுமே பொய் சொல்லுன்ற மாதிரி கேள்வி கேட்டுங்கிறாங்க. எப்படியும் ஆள்கிட்ட போட்டு விட்டான், தொடப்பு கட்டையா செருப்பட்டியான்னு தெரியல, அதை அப்புறம் பார்த்துப்போம். ஆன்சர் பண்ணிட்டேன். அவன் யார் சாப்பிடுது? ஆன்சர் பண்ணிட்டான். நான் சாப்பிடக்கூடாதுக்கு தான் உண்மையை சொல்லிட்டேன், வேற வழி இல்லை. அதான் 70% போய் பேசியிருக்கேன்ல. ஓகே, நீ போடுற நெக்ஸ்ட் கொஸ்டின், நீ போடுற வீடியோல ஒருத்தர் மட்டும் கமெண்ட் பண்ணினே இருக்காரு, ஓகேவா? அந்த சேனல் நேம் என்னன்னா, அந்த அவர் பேர் என்னன்னா இனியன் பிளஸ். அவர் யாரு? இந்த கேள்வியை கேட்டது கரண்ட்டுக்கே பிடிக்கல, அதுவே ஆஃப் ஆயிடுச்சு. இப்போதான் கரண்ட் வந்துச்சு. அந்த இனியன் பிளஸ்ன்றது நான் தான், வேற யாரும் எனக்கு கமெண்ட் போட மாட்டேங்கிறாங்க. அதனால திருப்பி நானே வந்து வாவ்டா சூப்பர்டா அருமை அற்புதம்ட்டு நானே கமெண்ட் போட்டுக்கினாங்க. அடுத்து இதை சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக தான் உண்மையை சொல்லிடுறேன், மன்னிச்சிருங்க. ஓகே, நம்ம இதுவரையும் நம்ம போட்ட வீடியோல அதிக வியூஸ் போன வீடியோ இது. அதிக வியூஸ் போன நிறைய பேர் பார்த்தது. சோட்டா பீம். முடிஞ்சிச்சு, சோட்டா பீம். டைம் முடிஞ்சிச்சு. நீ டைம் சொல்லவே இல்லை. சோட்டா பீம். ரொம்ப நேரம் யோசிச்சுட்டேன். கொஞ்சம் யோசிச்சுதான் சொல்ல முடியும். சோட்டா பீம். டக்கு வரணும்டா. சோட்டா பீம் சேனல் நீ ஒரு ஆள் தானே? ஓகே சோட்டா பீம். ஓகே, இப்ப கிடையாது. சோட்டா பீம். நீ லேட்டா சோட்டா பீம். சோட்டா பீம். சோட்டா பீம். சாப்பிடு. நான் பதில் சொல்லிட்டேன். சோட்டா பீம் சாப்பிட மாட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் பிரகாஷ் வந்து உங்ககிட்ட பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது உனக்கு எப்படி இருக்கும்? அதாவது ஒரு ஃபோன் போட்டு ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்கும்போது பக்கத்துல இருந்துட்டு இன்னமும் ஜப்பான்ல இருக்க மாதிரி, மச்சான் நான் இப்போ அறுபடையில் இருக்கிறேன்டா, டேய் இப்போ நான் அருமாத்தபுரத்தில் இருக்கிறேன்டா, டேய் இப்போ நான் வில்லியனூர்ல இருக்கிறனால பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான். அது எனக்கு தெரியும் பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்னு. அந்த சமயத்துல உருட்டுக்கட்டையில மண்டே பிறந்துடலாம் தோணும். இருந்தாலும் நான் என்ன பண்ணேன்னா, சரி நான் இங்கே நடிச்சுட்டு போகுது அப்படின்ட்டு சரி மச்சான் பாயிண்ட் வச்சுக்குவேன். நேரில் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ திட்டினாலும் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இதுதான் உண்மை. கடைசி வரைக்கும் நான் சாப்பிட்ற மாதிரி ஐடியாவே இல்லை. நீங்க என்ன வேணா கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்லிடுவேன். ஓகே, லாஸ்ட் கேள்வி. கடைசி கேள்வி. இப்ப நான் கேட்ட கொஸ்டின்ல நீ எத்தனை வந்து தப்பா சொன்ன? டக்குனு சொல்லு. 3 செகண்ட் டைம். 1 2 3. இதுதான் என்னங்க போங்க, குப்பை படம் தெரியும் போது 4 கேள்விக்கு தப்பா சொல்லியிருக்கேன். சொல்ல என்ன 1 2 3 முடிஞ்சிச்சு. 3 செகண்ட்றது 1 2 3. இதான் 3 செகண்ட். இவன் தான் 1 2 3 3ன்றான். சொல்றா சாப்பிடு லாஸ்ட். கடைசியா சாப்பிடணும் ஆசைப்பட்டாப்ல. இவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் வேஸ்ட் ஆகல. ப்ராப்பர்ட்டிஸா தூக்கி போடுற அந்த பக்கம் என்னது தரேடா அப்படின்னு. இது நல்லா இருக்கு. தக்காளி 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 தப்பிச்சிட்ட. கேரட் வந்துருக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அருமையாக முடிந்தது. இப்போ நான் ஜூஸ் குடிப்பேன், அதுக்கடுத்து தண்ணி குடிச்சிட்டு நான் வேலையை பார்த்துக்கலாம். அவ்வளோண்ணா. இதெல்லாம் யாரா சாப்பிடுது? நீ சாப்பிட எனக்கு தெரியாதுடா. உண்மையை சொல்லணும்னா நான் குளிக்க தான் போட்டேன், நான் அப்படிதான் எடுத்தேன். நான் தப்பிச்சுக்கிறேன், நேரம் நல்லா இருக்கு, தப்பிச்சுக்கிறேன். அதாகப்பட்டது இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. நாளைக்கு எனக்கு என்னமாதிரி அவன் கேள்வி கேட்டானோ, இவனை ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல முடியாத அளவுக்கு பலமா கேள்வி கேட்க நான் ரெடியா இருக்க போறேன். நாளைக்கு ரிவெஞ்ச் டே, அதையும் பாருங்க. டாடா, பை பாய்.